அடர்ந்த இருண்ட காட்டின் நடுவில் நிலவொளி மெதுவாக மரங்களின் மீது விழுந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியான இரவில் ஒரு பெரிய யானை மறைந்திருந்த அருவியின் அருகில் நின்று கொண்டிருந்தது. காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. அப்போது அந்த யானையின் கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் துளி கீழே விழுந்தது. கிளிங்! அது தரையை தொட்டவுடன் தூய தங்கமாக மாறியது. அதை மரங்களின் பின்னால் மறைந்து பார்த்து கொண்டிருந்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். தங்கம்! ஒருவன் பேராசையுடன் மெதுவாக சொன்னான். இந்த யானைய பிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முழுக்க மாறிடும். ஆனால் அருகில் நின்றிருந்த ஒரு முதிய முனிவர் மெதுவாக எச்சரித்தார். அந்த யானை சாதாரண யானை கிடையாது. அதோட தங்க கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. அடுத்த நாள் காலை அந்த அதிசய யானையை பற்றிய செய்தி நாடு முழுவதும் பரவியது. அரண்மனையில் அமைச்சர்களும் படைவீரர்களும் அரசரின் முன் கூடியிருந்தனர். அப்போது பேராசை நிறைந்த ஒரு அமைச்சர் முன்வந்து கூறினான், அரசே, இந்த யானையை நம்ம கைப்பற்றினால் இந்த ராஜ்யம் இந்தியாவிலேயே மிக பெரிய செல்வ ராஜ்யமாக மாறிடும். அரசர் ஆச்சரியமாக கேட்டார், உண்மையாவா? இப்படிப்பட்ட யானை இருக்கா? கிராம மக்கள் பயத்துடன் தலையசைத்தார்கள். ஆம் மகாராஜா, ஒவ்வொரு இரவும் அந்த யானை தங்க கண்ணீர் விடுகிறது. அமைச்சர் பேராசையுடன் சிரித்தான். அதை பிடிக்கும் பொறுப்பை எனக்கு கொடுங்கள். ஆனால் அருகில் அமைதியாக நின்றிருந்த தெனாலிராமன் ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தார். அன்று இரவு தெனாலிராமன் சில வீரர்களுடன் காட்டிற்குள் சென்றார். அவர்கள் உள்ளே செல்ல செல்ல காடு இன்னும் இருண்டதும் குளிர்ந்ததுமாக மாறியது. திடீரென்று மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. வீரர்கள் பயத்தில் நடுங்கினர். அது அந்த யானையா இருக்கும். அவர்கள் மெதுவாக அருவிக்கரைக்கு அருகில் சென்றார்கள். அங்கே நிலவொளியின் கீழ் ஒரு பெரிய யானை நின்று கொண்டிருந்தது. அதன் கண்களிலிருந்து தங்க கண்ணீர் விழுந்து கொண்டிருந்தது. கிளிங் கிளிங்! சிறிய தங்க கற்கள் தரையில் உருவானது. வீரர்கள் அதிசயத்தில் உறைந்து போனார்கள். ஆனால் தெனாலிராமன் வேறொன்றை கவனித்தார். அந்த யானை கோபமாக இல்லை, அது மிகவும் சோகமாக இருந்தது. தெனாலிராமன் மெதுவாக சொன்னார், விலங்குகள் காரணமில்லாமல் அழாது. அந்த நேரத்தில் பேராசை அமைச்சர் வேட்டைக்காரர்களுடன் அங்கே வந்தான். உடனே அதை புடிங்க என்று கத்தினான். பெரிய கயிறுகள் யானையின் மீது வீசப்பட்டன. பயந்த யானை பயங்கரமாக பிளிரியது. பறவைகள் வானில் பறந்தன. நிலம் கூட அதிர்ந்தது. ஆனால் திடீரென்று யானை அமைதியாக நின்றது. அது மெதுவாக தெனாலிராமனை நோக்கி பார்த்தது. மற்றொரு தங்க கண்ணீர் அதன் கண்களிலிருந்து விழுந்தது. அந்த நொடியில் அந்த யானை உதவி கேட்பது போல தெனாலிராமனுக்கு தோன்றியது. ஆனால் அமைச்சர் பேராசையுடன் சிரித்தான். இத அரண்மனைக்கு கொண்டு போங்க. யானை சங்கிலிகளில் கட்டப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டது. அந்த இரவு முழுவதும் அது தொடர்ந்து தங்க கண்ணீர் விட்டது. அமைச்சர் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். நாம இப்போ செல்வந்தர்கள். அடுத்த நாள் காலை ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது. தங்க கற்கள் மெதுவாக கருப்பாக மாறின. பிறகு அவை தூளாக சிதறின. அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தான். இது என்ன? சில நேரத்திலேயே அரண்மனை தோட்டங்கள் வறண்டு போக ஆரம்பித்தன. கிணறுகளில் இருந்த தண்ணீர் குறைந்தது. விவசாய நிலங்கள் காய்ந்து போனது. மக்கள் பயந்தனர். ஒரு வயதான பெண் அழுதபடி சொன்னாள், இந்த யானைய பிடிச்சதிலிருந்து இந்த நாட்டுக்கு துரதிர்ஷ்டம் வந்திருக்கு. அரசர் கவலையுடன் தெனாலிராமனை நோக்கி பார்த்தார். இதற்கான உண்மையை உடனே கண்டுபிடி. அந்த இரவு தெனாலிராமன் ரகசியமாக யானைய பார்க்க சென்றார். பெரிய யானை சங்கிலிகளில் சோகமாக அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் வலியால் நிரம்பியிருந்தன. அப்போது அதன் கழுத்தில் இருந்த பழமையான சின்னத்தை தெனாலிராமன் கவனித்தார். உடனே அவருக்கு ஒரு பழைய கதை நினைவுக்கு வந்தது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு புனித யானை காட்டில் இருந்த கோவிலை பாதுகாத்ததாக கூறப்பட்டது. அந்த பழைய கதையில் சொல்லப்பட்டிருந்தது, இயற்கை துன்பப்படும் போது மட்டுமே அந்த யானை தங்க கண்ணீர் விடும். அதை பேராசைக்காக பிடிப்பவர்கள் தங்களுக்கே அழிவை வரவழைப்பார்கள். இப்போது தெனாலிராமனுக்கு உண்மை புரிந்தது. அந்த யானை செல்வத்தை உருவாக்கவில்லை, அது மனிதர்களை எச்சரித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் அமைச்சர் மீண்டும் கத்தினான், அதை இன்னும் அழ வைக்கணும். ஆனால்
தெனாலிராமன் கோபமாக முன்வந்தார். போதும், இந்த யானை சாபமில்லை, நம்ம பேராசைதான் உண்மையான சாபம். அரண்மனை முழுவதும் அமைதியாகிவிட்டது. தெனாலிராமன் பழைய கதையை அரசரிடம் விளக்கினார். அரசர் வெட்கத்துடன் தலைகுனிந்தார். நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம். ஆனால் அமைச்சர் இன்னும் நம்பவில்லை. இது எல்லாம் பொய். அந்த நேரத்தில் வானத்தில் இடியுடன் கருமேகங்கள் சூழ்ந்தன. பயந்த யானை மீண்டும் அழ ஆரம்பித்தது. தங்க கண்ணீர் தரையில் விழுந்தது. ஆனால் இந்த முறை அவை உடனே கருக்கு சாம்பலாக மாறின. அனைவரும் பயத்தில் நடுங்கினர். உடனே அரசர் எழுந்து கத்தினார், யானையை உடனே விடுதலை செய்யுங்கள். சங்கிலிகள் அகற்றப்பட்டன. யானை மெதுவாக எழுந்தது. போகும் முன் அது தெனாலிராமனை அமைதியாக பார்த்தது. தெனாலிராமன் மரியாதையுடன் தலைகுனிந்தார். நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிச்சிடு. யானை தனது தும்பிக்கையால் மெதுவாக தெனாலிராமனை தொட்டது. பிறகு அது மெதுவாக காட்டுக்குள் நடந்து சென்றது. யானை காட்டுக்குள் மறைந்த அதே நேரத்தில் மழை கொட்ட ஆரம்பித்தது. வறண்ட நதிகள் மீண்டும் நிரம்பின. செத்துப்போன செடிகள் பசுமையாக மாறின. மக்கள் மகிழ்ச்சியில் அழுதனர். சாபம் நீங்கிடுச்சு. அந்த மாலை அரசர் தெனாலிராமனை பார்த்து சொன்னார், இன்று நீ யானையை மட்டும் காப்பாற்றல, முழு ராஜ்யத்தையும் காப்பாத்திட்ட. தெனாலிராமன் சிரித்தபடி கூறினார், அரசே, இயற்கை மனிதர்களுக்கு நிறைய பொக்கிஷங்களை தருகிறது. ஆனா பேராசை அந்த ஆசீர்வாதத்தையே அழிவாக மாற்றிடும். தூரத்தில் அமைதியான காட்டின் நடுவில் அந்த புனித யானை மீண்டும் அரவிக்கரையில் நின்று கொண்டிருந்தது. இந்த முறை அதன் கண்களில் தங்க கண்ணீர் இல்லை. ஏனெனில் காடு மீண்டும் அமைதியை அடைந்திருந்தது.